ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயஸ் மம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரெசிபி தான் கேசரி. கேசரி நிறைய பேருக்கு பண்ணால் வந்து ரொம்ப ஹார்டாக கல் மாதிரி இருக்கும், இல்லை சில வாட்டி ரப்பர் மாதிரி ஆகிடும், இல்லை கொல கொலன்னு ஆகிடும். நம்ம அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு சூப்பராக சிம்பிளாக ரொம்ப அந்த கல்யாண வீட்டிலலாம் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா, கையில் ஒட்டாமல் சூப்பராக அந்த மாதிரி கேசரி எப்படி பண்ணலாம் தான் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும். சரி, இப்போ வாங்க கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கேசரி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இது வந்து கையிலலாம் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கல்யாண வீட்டுகளில் கிடைக்கிற மாதிரி கேசரி. இந்த சூப்பரான கேசரி இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்க்குறேன், கீ. கீ வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா கொஞ்சம் வீட்டில் பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றதுனால. நீங்கள் வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நெய் சூடானதும் அதில் வந்து முந்திரி திராட்சை, காஞ்ச திராட்சையும் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இந்த திராட்சையெல்லாம் நல்லா குண்டு குண்டாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கிரேப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குண்டு குண்டாக வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து 1 கப் இன்றைக்கி ரவை எடுக்கிறேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணாலும் சரி, வறுக்காத ரவை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ண பேன்லேயே அந்த நெய் இருக்குல்ல, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரவை ஒரு 4 மினிட்ஸ்க்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ரவை அளந்த கப்லேயே வந்து இன்றைக்கி 1 கப் ரவைக்கு வந்து நம்ம இன்றைக்கி 3 கப் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. ரவை அளந்த கப்லேயே தான் சேர்க்கணும் கண்டிப்பாக. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு சிட்டிக்கை வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, எனக்கு அது சால்ட்டு சேர்த்தது வந்து ரெக்கார்ட் ஆகலை. இது கூட பார்த்திங்கன்னா வந்து எல்லோ கலர் நான் வந்து கலர் சேர்க்குறேன். ஒயிட்டாக பண்ணால் சரி வீடியோவில் நல்லா இருக்காதேன்றதுக்காக கொஞ்சோண்டு கலர் சேர்க்குறேன். கலர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை எடுக்காமல் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து கட்டி ஆகிடும் மாதிரி ஆகிடும், கல் மாதிரி ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வந்து அது குக் ஆகி நல்லா சாஃப்டாக வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி ஆகிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவைப்படுற கேசரிக்கு தேவைப்படுற சுகர் வந்து சேர்க்கணும். ரவால் அந்த கப்லேயே வந்து நான் இன்றைக்கி 1.5 கப் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். ரொம்ப சுகர் நான் வந்து சேர்க்கல, மீடியம் கரெக்டாக இருக்க சுகர் வந்து நான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா அளந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி, 1.5 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க, திக்காயிடும். இது கூடவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஏலக்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். சரி, இன்றைக்கி கொஞ்சம் இந்த கல்யாண வீடு ஸ்டைலில் பண்ணலான்றதுக்காக நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன்.
வேண்டானா நீங்கள் வந்து ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கேசரி பதம் வர ஆரம்பிக்குது. கையை எடுக்காமல் கலருங்க, கையை எடுத்திங்கன்னா கட்டியாயிடும். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகி வர ஸ்டேஜில் நெய் சேர்க்குறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் தான் சேர்க்குறேன். நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்பவே நெய் கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேனில் ஒட்டுச்சுன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும், கையில் ஒட்டாமல் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பேனில் வந்து ஒட்டாமல் வரணும், அதுதான் நம்மளோட கேசரி பதம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வருது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி கேசரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கேசரியெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க. கேசரிலையும் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணோன்னா இந்த மாதிரியே சூப்பராக கிடைக்கும். நீங்களும் வந்து ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதோ பாருங்கள், இது ஸ்பூனில் கூட ஒட்டாமல் இருக்குது. நல்லா பூ மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.